ஹாய் காய்ஸ், இதுதான் என்னோட செகண்ட் வீடியோ. போ போன வீடியோ வந்து உனக்கு ஒரு 8 ஆதரவு தான் கிடச்சிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து பிக்கப்பு ஸ்மைல் இன்னும் ஒரு கேம் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேமில் வந்து சரியான அர்த்தம் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. ஸ்கிப்பே பண்ணாதீங்க ஒரு இடத்துல கூட சொல்கிறேன். அப்புறமாட்டி ரொம்ப கவலைப்படுவீங்க. ஸ்கிப்பு ஒரு இடத்துல கூட பண்ணக்கூடாது, சரிங்களா? சரி, போயிட்டு இன்ட்ரோ பார்த்துட்டு வரலாமா? சரி, எல்லோரும் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இது February 2020ன்னு காட்டுறானுங்க. ஃபஸ்ட்டில் இன்ட்ரோவில் வந்து 2 பொம்மை தானே. என்னடா பொம்மை நம்ம என்ன நகர முடியாது. நம்ம அப்பா வராரு. அவர் யார்? நம்ம அப்பா தான். அப்பா நம்மளுக்கு முன்னாடியே தெரியாது. நம்ம அப்பா தானே. என்னப்பான்னு கேட்குறோம். என்னப்பா? இப்போ எதோ வெளிச்சு வந்துச்சுல. இட்ஸ் தட் யூ. இது என்னதுப்பா? என்னதுப்பா அதுன்னு கேட்கணும் போல. என்னதுப்பா அதுன்னு கேட்குறோம். நம்ம அப்பா நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த பொம்மையை பேரை பார்க்கணும். மை ஹனி பனி, மை லவ்லி டெடி பியர். நம்ம அப்பா இங்கிட்ட வந்துட்டாரு. என்னப்பா அப்பா? என்ன ஏதோ வெளியே நடக்குது போல. நம்ம அப்பா காட்ட மாட்டுறாரு. நம்ம தொட்டுப்பா, நம்மளே தள்ளி விட்டுலாம். என்னப்பா வெளியே இருக்குதுன்னு கேட்குறோம். நானும் பார்க்குறேன்னு சொல்கிறேன். நம்ம அப்பா கத்துறாரு, தொடாத, ஸ்டாப், நிறுத்துன்றாங்க. நான் தொடாதன்னு சொல்லிட்டேன். நீ வந்து காட்டனை தொடாத, சரியா? டோன்ட் டச் த காட்டன் சொல்கிறாரு. எப்படி ஒரு கத்து? நம்ம பாட்டுன்னு பேசாமல் இருக்கோம். அப்படியே இருக்கிறோம். இயற்கை காற்றை பார்த்தீங்களா? நல்லா வருது காற்று. நம்ம பேசாமல் இருக்கோம். நம்ம தான் தொடாமல் இருக்கணும். சாரிப்பா, தொட்டது சாரிப்பான்னு சொல்கிறோம். சரி, ஓகே அனி, நான் கத்துனதுக்கு சாரி சொன்னார் நம்ம அப்பாவும். அப்பா, குட் ஸ்லிப். நான் இப்போ தூங்குனேப்பான்னு சொல்கிறேன். நம்ம பொண்ணு போல. எஸ் அனி, ஓகே அனி சொல்கிறாங்க அப்பா. நம்ம அப்பாவும் எதுவும் பேசலை, அம்மாவும் எதுவும் பேசலை. அப்பா, நம்ம 2 பேரும் விளையாடலாமா? சரி, சவுண்டை கண்டுபிடிக்கிற கேம் விளையாடலாமான்னு கேட்குறாங்க. ஓகேப்பான்னு சொல்கிறோம். நம்ம பேர் அனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரைட். சரி, கெஸ்ட்டை சவுண்டு தான் சொல்கிறாங்க. சரி, சவுண்டில் கண்டுபிடி, சரியா? இது என்ன? பூனைங்கிறேன். பூனை, கண்டிப்பாக சொல்கிறேன். பூனை. எஸ், கரெக்டு அனி. நம்ம தான் சொல்கிறேன் அனி, நீ ரொம்ப ஸ்மார்ட். நம்ம சிரிக்கிறோம். லெட்ஸ் கண்டினியூ. சரி, நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்பா. சரி, இது என்ன சவுண்டுன்னு கண்டுபிடி. நம்ம வாத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாத்து தான். குவாக்குங்கிறாரு அப்பா. டக்கு. கரெக்ட். நீ ரொம்ப அறிவான குழந்தை நீ. நம்மளும் சிரிக்கிறோம் அதுக்கும். சரி, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சரிப்பான்னு சொல்கிறோம். இது வந்து என்னது? நாய் தான். டாகு. நீ ரைட் அனி. இது நீ ஒரு தேவதை. நீ ரொம்ப அறிவான குழந்தை அனி. ஐயோ, வாய் குளறுது காய்ஸ், இதே குளறுது. நம்ம சிரிக்கிறோம். சிரிக்கிறோம். நீங்கள் ரொம்ப ஃபன்னி டேட் சொல்கிறோம். அதுக்கும் நம்ம கடைசியில் சிரிக்கிறோம். நம்ம டேடு சிரிச்சுக்கிட்டு சரி திரும்பி கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. என்னடா ஏதோ வெளியே நடக்குது, நம்ம அப்பா காட்ட மாட்டுறாரு. வெளியே பார்க்குறோம். அப்பா நம்ம தொட்டோன்னா அப்பா கத்துவாரே. வேணாம், விடு. அண்ணி பண்ணி இந்த வாட்ஸ் ரியலி கோயிங் அவுட் தேர்?
என்ன வெளியே நடக்குதுன்னு கேட்குறோம் அப்பாட்ட. நீ எதுவும் யோசிக்காத அண்ணின்னு சொல்கிறாங்க அப்பா. சரி வா கேமை கண்டினியூ பண்ணலாம் நம்ம 2 பேரும். வாட்ஸ் திஸ் சவுண்ட்? இது என்ன ஒரு சவுண்டுன்னு கண்டுபிடி. இது ஜெட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே சவுண்டு கேட்கும். ஜெட்டு சவுண்டு தான் இது. இது ஜெட்டு சவுண்டு. இது வந்து ஃபைட் எல்லாம் அப்படியே தான் கிடக்குது. ஃபைட்டர் ஜெட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டுன்னு சொல்கிறாரு. நம்மளை ஆஹாஹா சிரிக்கிறோம். ஆஹா இன்னும் சொல்லுங்க டார், இன்னும் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, இது என்ன சவுண்டுன்னு கண்டுபிடி. இது வந்து பாம் சவுண்டு தான். வெளியே ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாம், அந்த பாம் தான் போட்டுருக்கானுங்க. டேடி எதுவுமே சொல்லணும். நம்ம அப்பா புள்ளியாக வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கே. அனி லிஸ்டன் டு மீன்னு சொல்கிறாங்க அப்பா. இதெல்லாம் வந்து ஃபைட்டர் ஏரோப்ளைனா, அப்புறம் மறுபடியும் பாம்ஸ் அப்படி சொல்கிறாங்க நம்ம அப்பா. இது வந்து அஃப்ரைட், இது என்னன்னு தெரியல. இது அஃப்ரைட்னு போட்டிருக்காங்களா, அது என்னன்னு தெரியல. டோன்ட் மீ, ஓ சரி 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 புரிஞ்சிச்சு. அப்பா சொல்கிறாரு, இதுக்கு அஃப்ரைட் நீ வந்து அழுகவே கூடாது, சரியா, ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த சவுண்டுக்கெல்லாம் நீ வந்து அழுகவே கூடாது, நீ இந்த சவுண்ட்லாம் வந்தால் சிரிக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம அப்பா. சரிங்களா, நீ இனிமேல் இந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்தால் நீ சிரிக்கணும். ஆஹா நம்ம அப்பா சிரித்து காட்டுறாரு. ஆல்ரைட் டேட். இந்த குழந்தை சிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குடா. ஆல்ரைட் டேட். சரி, நீ குட் கேர் சொல்கிறாங்க. சிரிக்கிறாங்க. இப்போ ஏரோப்ளேன் சவுண்டு போகிற சவுண்டு தானே? ஆமாம், ஜெட்டு போகிற சவுண்டு தான். ஹெட்செட் போட்டுக்கு நல்லா கேட்குது. அப்பா இல்லை பாம்பு தப்புன்னு வெடிச்சு செம்ம சிரிப்பார். இப்போ தப்பா தோணுமா? அனி நீ வந்து பயப்படலன்னு சொல்கிறாங்க. நோ டேட், நான் பயப்படவே இல்லைன்னு சொல்கிறோம் நம்ம. இல்லைப்பா நம்ம பயப்படவே இல்லை சொல்கிறாரு. பிகாஸ் ஐ எம் வித் யூ. நான் பிகாஸ் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அப்பா. சந்தோஷமாகற ப்ரொடெக்ட் உன்னே வந்து பார்த்துக்க வந்து நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ வெரி மச்னு சொல்கிறாங்க. நம்ம ஹனியும் ஐ லவ் யூ டூப்பான்னு சொல்கிறாங்க. பா ஹனி லெட்ஸ் ப்ரே டுகெதர். நீ கடவுளை கும்பிடுன்னு சொல்கிறாங்க. ஹனி நீ வந்து உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கடவுளை கும்பிட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்பா. சரி ஓகேப்பான்னு சொல்கிறோம் நம்ம. டேட் ஃபைட்டர் ஏர்கட் கம்மிங் கைன். இந்த ஏரோப்ளைன்னா திரும்பி வருதா அப்படி சொல்கிறோம் இந்த பாப்பா. இப்போ வந்து தேர் ஆர் மெனி ஃபைட்டர் ஏர்கட். இப்போ வந்து ஃபைட்டர் வந்து ஜெட்டு வருதா காய்ஸ். அதுக்கு வந்து இந்த பாப்பா வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்தபடி சிரிக்கலாம். இதான் இப்போ சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் நான். சவுண்டு கேட்கறதுனாலும் சொல்லுங்கள். சவுண்டு ஏற்றலாம். இது எப்படிதான் சொல்ல முடியும்? வெடிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. வெளியே வந்து வார் நடந்துக்கிட்டு இருக்குங்க. எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு சொல்லலை. வார் நடந்துக்கிட்டு இருக்குங்க வெளியே. அதான் நம்ம அப்பா வந்து அதெல்லாம் வந்தா இங்கே ஜெட்டு பாம்பெலாம் வந்தால் சிரிக்கணும் சொல்லியிருக்காரு நம்ம அப்பா. ஓ இது நிஜமாக நடந்த சம்பவம். இங்கே இந்த மாதிரி ஜெட்டு அதெல்லாம் வந்தால் உங்கள் அப்பா வந்து சிரிக்கணும் சொல்கிறாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவத்தை எடுத்து கேமாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பேட்டில்னால வந்து நிறையா ஃபேமிலிஸ் வந்து இறந்துடுறாங்க. அப்புறமாட்டி ஃபைட் பேக் எஸ்கேப் ஏதோ போடுறாங்க. நீங்களே படிச்சுக்கோங்க காய்ஸ், நம்மளுக்கு படிக்க தெம்பில்லை. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுலாம் வந்து நாட் ஹேப்பன். யாருக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து சந்தோஷமே இல்லைன்னு சொல்கிறாங்க. டியூ பீஸ் அண்டு
நம்ம வந்து நான் வாழ்கிற வரைக்கும் வந்து நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்போம். அப்புறமாட்டி நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து குவைட்டாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டாப் வார் அண்டு மேக் பீஸ். நம்ம வந்து வாரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து பீஸ் பண்ணிக்கணுமா. இந்த கதைலாம் எனக்கு இந்த ஸ்டோரி வந்து சத்தியமாக அழுக வைக்கிதுங்க. அந்த கடைசியில் அந்த பாப்பா சிரிச்சிச்சா, அந்த சிரிப்பு வந்து எனக்கு இன்னும் மனசில் நிற்குது கைஸ். பிக்கப் ஸ்மைல். இதுக்கு நான் அப்புறமாட்டி போடுறேன். இதுக்கு நான் 5 ஸ்டார்ஸ் தான் எப்படி பார்த்தாலும் போடுவேன் இந்த கேமை தேடின்னு வச்சேன். இங்கே இருங்க, இந்த வார்னால் நடக்கிறது நிறைய பசங்க சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. பாவம், நம்ம வந்து சாப்பாடெலாம் கொட்டுறோம். இங்கே இருங்க, பயப்படுறாங்க சில பசங்களாம். இங்கே இருங்க, பில்டிங்லாம் இடியுது, எல்லா பசங்களும் வெளியே போகிறாங்க. எல்லா குழந்தைங்க எல்லா அப்பங்களும் வெளியே போகிறாங்க. பில்டிங்லாம் இடிஞ்சு கிடக்குது. அப்போ வந்து எல்லோரும் வந்து போகிறாங்க. நான் பேசலை, நீங்களே பார்த்துக்கோங்க.